அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான புட்டிங் ரெசிபி இஃப்தார் ஸ்பெஷல். இந்த புட்டிங் வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி. வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கடல்பாசி எடுத்து தண்ணி சேர்த்து ஊற வச்சு வச்சுருங்க. அகர் அகர். இன்னொரு பக்கம் ஒரு மில்க் பேனில் 2 கப் பால் சேர்த்து கொதிக்க விட்டுட்டேன். அதே மாதிரி ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து அதையுமே மில்க் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுட்டு பால் கொதி வரும்போது இந்த கஸ்டர்ட்டை சேர்த்து அதில் ஊற்றிட்டு கூடவே சுகர் அண்ட் மில்க் மேட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க இந்த அகரகருமே இதில் சேர்த்து நல்லா அந்த ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் கூட கொஞ்சமாக கலரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக சாப்ரான் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றி ஒரு ½ அன் ஹவருக்கு அப்படியே செட் ஆக விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி வந்து ஆரஞ்சு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆப்பிள், மேங்கோ, பனானா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு ஃப்ரீசரில் 1 ஹவருக்கு வச்சுட்டு சர்வ் பண்ணும்போது நான் இன்னும் கொஞ்சம் கலரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ரோஸ் சிரப் சேர்த்துருக்கேன். இதுவுமே ஆப்ஷனல் தான். அவ்வளோதான். நீங்கள் அப்படியே வந்து சர்வ் பண்ணலாம். நம்மளுடைய சூப்பரான ஆரஞ்சு கஸ்டர்ட் புட்டிங் ரெடி ஆயாச்சு. இது இஃப்தாருக்கு மட்டும் இல்லை, இந்த சம்மருக்குமே ஒரு சூப்பரான புட்டிங் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.